வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதையின் பெயர் காலம் முழுவதும் காத்திருப்பேன் என் காதலை. சரிவா சாப்பிடுவேன். அதுவும் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் தாண்டா சமைச்சிருக்கோம். என்னது, நீங்கள் சமைச்சிருக்கீங்களா? எனக்கு அப்படின்னா சாப்பாடே வேண்டாம். டேய், நல்லா தாண்டா சமைச்சிருக்கோம், நம்பி சாப்பிட்லாண்டா என்று தன்பி கூறினாள். இல்லை இல்லை, எனக்கு சாப்பாடே வேண்டாம், நான் போய் படுக்கிறேன். யாதவ், உன் மீராக்கா சமைச்சிருக்கேன்டா, என்னை நம்பி சாப்பிட மாட்டியா? அக்கா, உன்னை நம்பி நான் எது வேணாலும் செய்வேங்க்கா. சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் நான் உங்கள் 2 பேரையுமே நம்பவே மாட்டேங்க்கா. அதுவும் நீங்கள் சமைச்சதுன்னா, ஐயோ சாமி, நீங்கள் 2 பேரும் என்னை விட்டுருங்க. ஏற்கனவே எனக்கு தலைவலிக்குது, இதை சாப்பிட்டு வேற வயிறு வலி வரவா எனக்கு? டேய், நீ ரொம்ப கிண்டல் பண்ணுற யாதவ், பார்த்துக்கோ. அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் 2 பேரும் உனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டோம் சாப்பிட்றதுல என்று தன்பி யாதவை மிரட்டினாள். பரவாயில்ல, நீங்கள் 2 பேரும் எனக்கு எதுவுமே வாங்கி தரலைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாப்பா, நான் சாப்பிட மாட்டேன். சரியாத ஒன்று பண்ணுவோம், நீங்கள் உக்காரு. அத்தையும் மாமாவும் நல்லா இருக்குன்னு சொன்னா நீ அப்போ சாப்பிடுவேல்ல? இல்லை இல்லை, அப்பயும் மாட்டேன். ஒரு வேளை அப்பாவும் அம்மாவும் உங்கள் 2 பேருக்காக போய் சொன்னாங்கன்னா, டேய், எப்படி போனாலும் கேட்ட போட்டால் நாங்கள் என்னடா பண்ணுறது என்று தன்பி கூறினார். சரி, நீ ஒரே ஒரு வாய் சாப்பிட்டு பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா சாப்பிட்டு, இல்லாட்டி வேணாம், சரியா என்று மீரா யாதவிடம் கேட்டார். இது ஓகே, இது நல்லா இருக்கு ஐடியா. ஆனால் அந்த ஒரு வாய் சாப்பிட்டு எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா? யாதவ், நீ ரொம்ப பண்ணுற. ஏற்கனவே உடம்பு சரியில்லைன்னு உன்னை பார்க்குறேன். இல்லாட்டி வச்சுக்கோ, ஏன் மண்டையில் கொட்டில் மண்டை அப்படி இமயமலை மாதிரி வீங்கிடணும். ஏய், சும்மா இரு தன்வி, அவனே உடம்பு சரியில்லாமல் இருக்கான், நீ வேற அவன்கிட்ட வம்பு வளர்த்துட்ருக்க என்று மீரா தன்வியிடம் கூறினார். பின்ன பாத்தியா, நம்ம 2 பேரும் சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டா அவனுக்கு ஏதாச்சும் ஆயிருமா? என்ன சொல்கிறான் பாரு அவன். சரி வீடு தன்வி, அவனை பற்றி தெரியாத அவனுக்கு? அவன் உனக்கு கலாய்க்கிறதுக்காகவே அப்படி சொல்லிட்டு இருக்கான். சரி சரி, பேசினதெல்லாம் போதும், சாப்பாடு எடுத்து வைப்பீங்களா மாட்டிங்களா என்று ராணி கேட்டார். இருங்கத்த, உட்காருங்க எல்லாருமே சாப்பிட்லாம் என்று கூறிவிட்டு மீரா மற்றும் தன்பி மற்ற அனைவருக்கும் பரிமாறிவிட்டு அவர்களும் உட்கார்ந்து உண்ண தொடங்கினர். யாதவ் உட்கார்ந்து அனைவரின் முகபாவத்தையும் பார்த்து கொண்டிருந்தான். ஏய், என்னடா அப்படி பார்த்துட்டு இருக்க எல்லாரோட மூஞ்சையும்? ஆமாம், நீங்கள் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறீங்கன்ட்டு தான் சாப்பிட்டு பார்த்து. இவனுக்கு கொழுப்பு பார்த்தியா மீரா என்று தன்வி மீராவிடம் கேட்டாள். யாதவ், நல்லா தாண்டா இருக்கு, சாப்பிடு என்று மீரா கூறினாள். சரி சரி மீராக்கா, உங்களுக்காக உங்களை நம்பி நான் சாப்பிட்றேன். சரிடா, சாப்பிட்டு பாரு, உனக்கு பிடிக்கலன்னா நீ சாப்பிடாத என்று மீரா யாதவிடம் கூறினாள். யாதவ் ஒரு வாய் உண்டு விட்டு, நிஜமாவே இது நீங்கள் தான் செஞ்சீங்களா, இல்லை அம்மா செஞ்சுட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னு போய் சொல்கிறீங்களா? நிஜமாவே நாங்கள் தாண்டா செஞ்சோம் என்று தன்வி கூறினாள். நீங்கள் செஞ்சதுன்னா என்னால் நம்ப முடியல, நல்லா இருக்கே, அதான் யோசிக்கிறேன். உண்மையாலுமே சூப்பராக இருக்குடா என்று முருகன் கூறினார். ஆமாம், சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, குருமாவும் சூப்பராக இருக்குது, 2 பேரும் நல்லா பண்ணியிருக்கீங்க என்று ராணி கூறினார். தன்பி, ஒரு வழியாக நம்மளோட சமையல் திறமையை நம்ம எல்லாருக்கும் காட்டிட்டோம் என்று இருவரும் ஹைஃபை அடித்து கொண்டனர். அத்தை, மாமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று மீரா கூறினாள். என்னடா சொல்லு என்று இருவரும் கேட்டார்கள். அத்தை, நாங்கள் ஸ்கூலில் 10th படித்தோம்ல. ஆமாடா சொல்லு. 10th படித்தவங்களுக்கு மட்டும் ரீயூனியன் வச்சுருக்காங்க. ரீயூனியனா என்று முருகன் கேட்டார். ஆமாம் மாமா, ரீயூனியன் வச்சுருக்காங்க. எங்கள் கூட படித்த பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க மாமா. எங்கடா வச்சுருக்காங்க என்று ராணி கேட்டார். என்கே ரெஸ்டாரண்ட்டில் அத்தை, அந்த எல்ஐசி ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கே அந்த ரெஸ்டாரண்ட்டாமா? ஆமாம் மாமா, அந்த ரெஸ்டாரண்ட் தான். எப்படா ரீயூனியனு என்று ராணி கேட்டார். நாளைக்கு இல்லை, நாளான்னைக்கு அத்தை. வெள்ளிக்கிழமையா? உங்களுக்கு வேலை இல்லை அன்னைக்கு? இருக்கு அத்தை, நைட்டில் தான் ரீயூனியனு. நைட்டா? ஆமாம் அத்தை. நைட்லன்னா நீங்கள் 2 பேரும் போக வேண்டாம், தனியாக நீங்கள் மட்டும் எப்படி போவீங்க? நைட்லலாம் நீங்கள் எங்கேயும் போக வேணாம், நீங்கள் வீட்லேயே இருங்க 2 பேரும் என்று ராணி கூறினார். மா, என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பல நாள் ஆச்சுமா. இல்லை பல வருஷம் ஆச்சு.
எல்லாருமே வெள்ளிக்கிழமை வருவாங்கம்மா. நாங்கள் மட்டும் போலினா எப்படி சொல்லு? அவங்கள அன்னைக்கு மட்டும்தாம்மா பார்க்க முடியும். அதுக்கப்புறம் என்றைக்குமே பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் அவங்கவுங்களோட லைஃப்பில் அவங்கவுங்க பிஸியாக இருப்பாங்க. அன்னைக்கு மட்டும்தான் அவங்க வருவாங்க. வேறு என்னைக்காச்சும் நாங்களே பார்க்கணுன்னு நினச்சா கூட முடியாதும்மா. ப்ளீஸ் ஒத்துக்கோயேன். ஆமாம் அத்தை, ப்ளீஸ் அத்தை. ரொம்ப வருஷம் ஆச்சு எல்லாரையுமே பார்த்து. அன்னைக்கு மட்டும்தான் அத்தை போய் பார்த்துட்டு வர முடியும். அதுக்கப்புறம் பார்க்க முடியுமான்னு கூட தெரியல அத்தை. ப்ளீஸ் ஒத்துக்கோங்களேன். மாமா நீங்களும் சொல்லுங்களா? தங்கச்சி என்னடா சொல்லிச்சு என்று முருகன் கேட்டார். அம்மா ஓகே சொல்லிட்டாங்க மாமா. நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களான்னா நாங்கள் போவோம். ப்ளீஸ் மாமா ஒத்துக்கோங்களேன். அதுவும் இல்லாமல் நைட்டுன்னா நைட்டு கிடையாது, சாயந்தரம் 5 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் தான் வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே எல்லாருமே வர்றதுக்கே 6 மணி ஆகிடும். நாங்கள் 6 மணிலேருந்து ஒரு 8 மணிக்குள்ளே மறுபடியும் வந்துடுறோம். நைட்டு 9 மணி வரையெல்லாம் நாங்கள் அங்கே இருக்க மாட்டோம். இல்லை, நீங்கள் 2 பேரும் நைட் டைம்லலாம் தனியெல்லாம் போக வேண்டாம். அவ்வளோதான், போக வேணான்னா போக வேணாம் என்று ராணி கூறினார். பா நீங்களாச்சும் அம்மா கிட்ட சொல்லுங்கப்பா என்று தன்வி முருகனிடம் பேசினார். ராணி அதான் பசங்க சொல்கிறாங்கல்ல, ஆசைப்படுறாங்க, போயிட்டு வரட்டுமே. ரொம்ப வருஷம் கழித்து பார்க்க போகிறாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க தான் சொல்கிறாங்களே, பார்ப்பாங்களா இல்லையான்னு கூட தெரில. போய் பார்த்துட்டு தான் வரட்டுமே. ஏங்க அதுக்குன்ட்டு நைட் டைமில் 2 பேரையும் தனியாக அனுப்ப சொல்கிறீங்களா? சரி இப்போ உனக்கு என்ன, 2 பேரும் நைட் டைமில் தனியாக போகக்கூடாது அதுதானே உனக்கு கவலை? நானே அவங்க 2 பேரையும் ஆட்டோவில் போய் விட்டு மறுபடியும் நானே வந்து அவங்கள கூப்பிட்டு வந்துடுறேன். உனக்கு இது ஓகே இல்லை? போயிட்டு கூப்பிட்டு வர்றது நீங்கள் கூப்பிட்டு வந்துடுவீங்க. ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? அதான் 2 பேர் இருக்காங்கல்லம்மா, பார்த்துப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். என்னம்மா பார்த்துக்க மாட்டீங்க 2 பேரும் என்று முருகன் தன்வி மற்றும் மீராவிடம் வினவினார். ஆமாம்மா பார்த்துப்போம், 2 பேரையும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துப்போம் என்று மீரா கூறினாள். அதான் இவங்க இவ்வளோ கேட்குறாங்கல்லம்மா, போயிட்டு வரட்டும் விடா என்று முருகன் ராணியிடம் கேட்டார். சரி, நீங்கள் தான் கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் தான் மறுபடியும் அவங்கள கூப்பிட்டு வரணும், சரியா? நானே கூப்பிட்டு போயிட்டு நானே கூப்பிட்டு வந்து விடுறேன் வீட்டில். அப்படின்னா ஓகே, 2 பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வந்தால் எனக்கு ஒன்றும் இல்லை அவங்க போகிறதில்ல. ஐயோ அத்தை மாமா ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் ஒத்துக்கிட்டதுக்கு. நான் கூட நினச்சேன் நீங்கள் ஒத்துப்பீங்களோ மாட்டிங்களோன்ட்டு. தேங்க்ஸ்ப்பா, தேங்க்ஸ்மா என்று தன்வி முருகன் மற்றும் ராணியிடம் கூறினாள். சரி 2 பேரும் சாப்பிடுங்க என்று முருகன் இருவரிடமும் கூறினார். அனைவரும் இரவு உணவு உண்டு முடித்தனர். சரிங்க அத்தை மாமா, நான் போயிட்டு வரேன். சரிடா, பார்த்து போயிட்டு வா. தன்வி போய் மீராவை விட்டுட்டு வா போ வீட்டில். சரிம்மா, போய் விட்டுட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு இருவரும் வீட்டிற்கு வெளியே வந்தனர். தன்வி எப்படியோ 2 பேரோட வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்க. அப்போனா நம்ம ரீயூனியனுக்கு போகலாம்ல? ஆமாம் தக்காளி, 2 பேரோட வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்க. அதுவும் நீ பேசி எங்கள் வீட்டில், அதுவும் ராணி அத்தை. ஐயோ என்னால் நம்பவே முடியல, எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னே தெரியல. அதுவும் நைட் டைம்ன்றதுனால நான் ஒத்துக்க மாட்டாங்களோன்னு நினச்சிட்டு இருந்தேன். எப்படியோ அப்பாலாம் பேசி நமக்கு சப்போர்ட் பண்ணி ஒத்துக்க வச்சிட்டாங்க அம்மாவை. ஆமாம் தன்விமா, மாமா மட்டும் சொல்லலாம் வச்சுக்கோயேன், ராணியத்தெல்லாம் ஒத்துட்ருக்கவே மாட்டாங்க. ஆமாம் தக்காளி, எனக்கு ஒன்று சொல்லு. நீ சமைக்கலான்னு சொன்னது உன் ராணியத்தைக்கு ஐஸ் வைக்க தானே? ஏய், ஐஸ் வைக்கன்றது அப்படி இல்லை. நம்ம சும்மா கேட்குறதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டு அவங்க ஹாப்பியாக இருக்கும்போது கேட்டால் நம்மளுக்கு ஈஸியாக பர்மிஷன் கொடுத்துருவாங்கன்ட்டு தான். அதுக்கு பேர் தான் மேடம் ஐஸ் வைக்கிறது. சரிங்க மேடம், நான் ஐஸ் வச்சதாகவே இருக்கட்டும். நான் வச்ச ஐஸில் தானே இப்போ உனக்கு பெர்மிஷன் கிடச்சிருக்கு. அது வேணுமோ உண்மைதான் தக்காளி, நீ வச்ச ஐஸில் உன் ராணியத்தை உருகி தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. கிண்டல் பண்ணாத தன்விமா. சரி நான் ஒன்றும் பேசலை. எனக்கு அங்கே ரீயூனியனில் எல்லாருமே பார்க்க போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப நாள் ஆச்சுல, எனக்கு ஒரே ஆர்வமாக இருக்குது தன்விமா. ஆமாம் தக்காளி, எனக்கும் ஒரே ஆர்வமாக தான் இருக்குது. நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயும் பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, இப்போல்லாம் அவங்க நம்மக்கிட்ட கான்டாக்ட்லே இல்லைல்ல. எல்லாருமே அப்படி தான் போல். ஸ்கூல் படிக்கும்போது ஒன்றா இருந்தோம், இப்போ அவங்களோட வாழ்க்கையில் பிஸியாக இருக்காங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடந்தால் தான் எல்லாருமே ஒன்று சேருவோம் போல். கல்யாணம் இல்லை இந்த மாதிரி ரீயூனியன், இல்லைன்னா எப்போவுமே கான்டாக்டில் இருந்தோம்னா ஏதாச்சும் ஃபங்க்ஷன் ஏதாச்சும் சொன்னோம்னா போயிட்டு வந்தோம்னா அப்போ பார்க்கலாம். அப்பயும் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்களான்னு தெரில. இந்த மாதிரி ரீயூனியன்னா
நிறைய சான்ஸ் இருக்குது எல்லாரையுமே பார்க்க என்று தன்வி கூறினாள். ஆமாம் தன்வி, நீ சொல்கிறது உண்மைதான். அதுவே ஏதாச்சும் ஃபங்க்ஷனு இல்லை கல்யாணம்னாலையும் எல்லாருமே வருவாங்களான்னு தெரியாது. ஏன்னா அவங்கவுங்களோட லைஃப்பில் அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக ஒர்க் இருக்கலாம், இல்லை அதே நாளில் அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வரலாம், இல்லைன்னா வீட்டில் கூட பெர்மிஷன் கொடுக்காம கூட இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ரீயூனியன்னா எல்லாருமே பார்க்கலாம். அதுதான் இதில் ஒரு பெனிஃபிட். ஆனால் யாருக்கு இந்த ஐடியா வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் அந்த ஐடியா வந்தவங்களுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். இந்த ரீயூனியன்னால தானே நீ உன்னோட காதலையே நீ பார்க்க போகிற. இந்த ரீயூனியன் மூலமாக நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் தன்விமா. எனக்கு சத்தியமாக தெரியல தக்காளி, அவங்க வருவாங்களா, அப்படியே வந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க என்கிட்ட. நீ சொல்வல்ல என்கிட்ட, நீ மட்டும் காத்துட்ருக்க, அதே மாதிரி அவங்க காத்துட்ருப்பாங்களான்னு உனக்கு தெரியுமான்ட்டு. எனக்கும் பயமாக தான் இருக்குது. நான் காத்துட்ருக்கிற மாதிரி சப்போஸ் அவங்க காத்துட்ருக்கலேனா. எனக்கும் இந்த மாதிரி நிறைய கேள்விகளெல்லாம் எனக்கு தோணும். இருந்தாலும் என் காதல் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்ற ஒரு தைரியத்தில் தான் நான் காத்துட்ருக்கேன். பார்ப்போம். என்னோட எல்லா கேள்விகளுக்கும் வெள்ளிக்கிழமை தான் பதில் இருக்குது. ஒருவேளை என்னோட எல்லா கேள்விகளுக்கும் அன்றைக்கி பதில் கிடைக்கலாம், இல்லை பதில் கிடைக்காமலும் போகலாம். பார்ப்போம் என்ன தான் நடக்க போகுதுன்ட்டு. சரி, பேசிட்டே இருந்தால் நம்ம பேசிட்டே இருப்போம். வா கிளம்பலாம். வண்டி நீ ஓட்டுறியா இல்லை நான் ஓட்டுமா? தக்காளி, நம்ம இன்றைக்கி நடந்தே போகலாமா உன் வீட்டுக்கு? தன்வி, இப்போ போகும்போது 2 பேரும் நடந்து போயிடலாம், ஓகே. ஆனால் நீ மறுபடியும் வரும்போது ஒருத்தியே எப்படி தனியாக வருவ? நைட் டைமில் நீ மட்டும் நடந்து போகணுன்னு தெரிஞ்சிச்சு வச்சுக்கோ ராணி அத்தைக்கு, அவ்வளோதான். அதனால் இப்போ வேணுமுன்னா நான் வண்டி ஓட்டிக்கிறேன், நீ வரும்போது வேணுமுன்னா வண்டி ஓட்டிகிட்டு வந்துடுவா. வேறு என்னைக்காச்சும் வேணுமுன்னா நடந்து போவோம் பகல் டைமில். சரி, இந்தா சாவி, வண்டி எடு. தன்வி மற்றும் மீராவின் வீட்டிற்கு சென்றனர். தன்வி, உள்ளவா. இல்லை தக்காளி, நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு, நான் காலையில் வரேன். ஏய், நீ உள்ளே வரலின்னா அம்மா கேட்பாங்க. அத்தைக்கிட்ட சொல்லிடு தக்காளி, டைம் ஆச்சு அதனால் போயிட்டான்ட்டு. நான் காலையில் அத்தைக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிடு. சரி, அப்படின்னா நீ கிளம்பு, நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். மீரா அவளது வீட்டிற்குள் சென்றாள். மீரா, நீ மட்டும் தனியாக என்று சுந்தரி கேட்டார். இல்லைம்மா, தன்வி தான் வந்தா என் கூட. அப்புறம் எங்கே தன்வியை காணும்? இல்லைம்மா, அவள் கிளம்பிட்டா, டைம் ஆச்சுல, அதனால் என்னை மட்டும் விட்டுட்டா, அப்படியே கிளம்பிட்டாம்மா அவள். அதுக்குன்ட்டு வீட்டுக்கு கூட வராமையா இவ்வளோ தூரம் வந்துட்டு? இல்லைம்மா, உங்களை காலைல பார்க்குறதா சொன்னான். சரி, நீ சாப்பிட்டியா, இல்லாட்டி நான் சாப்பாடு எடுத்து வைக்கவா? இல்லைம்மா, நான் அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன்டா. உனக்காக தான் நீ சாப்பிட்டியோ இல்லையோன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரிங்கம்மா, நான் சாப்பிட்டு வந்துட்டேன், நீங்கள் தூங்க போங்க. சரிடா, நீயும் சீக்கிரமாக தூங்கு, நாளைக்கு வேலைக்கு போகணும்ல. ஓகேம்மா, நான் தூங்க போகிறேன். மீரா மற்றும் சுந்தரி இருவரும் உறங்க சென்றனர். மறுநாள் காலை அழகாக புலர்ந்தது. நேற்று போல இன்றும் விரைவாகவே தன்வி மீராவின் வீட்டிற்கு சென்று விட்டாள். அத்தை, அத்தை, என்ன தன்விமா 2 நாளாக சீக்கிரமாக வந்துடுற? தெரியல அத்தை, சீக்கிரமாக எழுந்திரிச்சேன்னா 2 நாளாக, அதனால தான் சீக்கிரமாக வந்துடுறேன். அதுவும் இல்லாமல் ஆஃபீஸ்லேயும் லேட்டாக போனால் மேனேஜர் வேறு திட்டுறாங்க. கரெக்டாக போகணும்ல, அதான் இனிமேல் கொஞ்சமாச்சு திருந்தலான்ட்டு தான். சீக்கிரமாக எழுந்திரிச்சா சந்தோஷந்தான். ஆனால் நீ எவ்வளோ நாளைக்கு இது கண்டினியூ பண்ணுவேன்னு தெரியலையே. அத்தை, சரி, நான் எதுவும் சொல்லலை, வா சாப்பிடுவேன். என்ன அத்தை செஞ்சுருக்கீங்க? உனக்கு பிடிக்கும்ல பூரி, அதான் செஞ்சுருக்கேன், வா. பூரியும் உருளைக்கிழங்கும். ஓ அப்படிங்களா, சரி வாங்க, நான் கூட சாப்பிட்டு வரல. ஏன் ராணி உனக்கு பிடிக்காத செஞ்சிட்டாளா? அப்படியெல்லாம் இல்லை அத்தை, நேற்றுலேருந்து நீங்கள் சமைச்ச சாப்பாட்டையே சாப்பிட்லல்ல, அதனால தான் இங்கேயே சாப்பிட்லான்ட்டு நான் சாப்பிட்டு வரல. அம்மா எனக்கு பிடிச்ச நெய் தோசை தான் ஊற்றிட்டு இருந்தாங்க, ஆனால் நான் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி வா சாப்பிடுவேன். தன்வி உணவு உண்டு கொண்டிருந்தாள். அப்பொழுது தன்வி, என்ன இன்னைக்கும் சீக்கிரமாக வந்துட்ட என்று மீரா கேட்டுக்கொண்டே கீழே இறங்கி வந்தாள். சும்மா தான் மீரா, சீக்கிரமாக வந்துடலான்ட்டு தான். ஆஃபீஸில் வேறு மேனேஜர் திட்டுறாருல நம்ம லேட்டாக போனால், என்னால் நீயும் தான் சேர்த்து திட்டு வாங்குற, அதான். சரி மீரா, நீயும் வா சாப்பிடுவேன். மீரா தன்வியின் அருகில் அமர்ந்தாள். ஏய் தன்வி, உனக்கு என்ன ஆச்சு என்று தன்வியின் அருகில் சென்று மெதுவாக கேட்டாள். மெதுவாக மீரா கேட்டாள்.
ஏன் எனக்கு என்ன ஆச்சு? இல்லை, நீ எப்பவுமே என்னை செல்லமாக தக்காளின்னு தான் கூப்பிடுவேன். இப்போ ஏன் மீரான்னு கூப்பிடுற? அது நான் அப்புறமா சொல்கிறேன், நீ சாப்பிடு. இருவரும் உணவு உண்டுவிட்டு அவர்களின் அலுவலகத்திற்கு கிளம்பினர். அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போதே, ஏய் தன்விமா சொல்லு, ஏன் காலையிலேருந்து அப்படி மீரா மீரான்னு கூப்பிடுற? எப்பவுமே நீ என்னை தக்காளின்னு செல்லமாக தானே கூப்பிடுவேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை தக்காளி, நான் ஒன்று செல்லமாக தான் தக்காளின்னு கூப்பிடுறேன். ஆனால் அத்தை முன்னாடியும் நம்ம அம்மா அப்பா தம்பி முன்னாடியும் வந்து தக்காளின்னு கூப்பிட்டா அவங்க ஏதாச்சும் நினச்சிக்கிட்டா என்ன பண்ணுறது? அத்தை எதுவும் நினச்சிக்க மாட்டாங்க, எனக்கு அது தெரியும். என்னதான் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் என்னால் தாங்க முடியாது தக்காளி. அதான் இனிமே நம்ம 2 பேர் மட்டும் இருக்கும்போது தக்காளின்னு கூப்பிடலான்னு இருக்கேன். அதுவும் இல்லாமல் அம்மா கூட கேட்டாங்க, ஏன் அவளை தக்காளின்னு கூப்பிடுற அப்படின்ட்டு. ஆனால் நான் சொல்லிட்டேன், அவள் ஏன் தக்காளி நான் அப்படின்னு தான் கூப்பிடுவேன், அவளாம் கோச்சிக்க மாட்டான்ட்டு. என்னதான் இருந்தாலும் இது நம்ம குடும்பம், நம்ம குடும்பத்தை முன்னாடி கூப்பிட்டா அது தப்பு இல்லை. இதுவே மற்றவங்க முன்னாடியும் அதே மாதிரி கூப்பிட்டுருன்னா பழக்க வழக்கத்தில். அதான் தக்காளி, இனிமேல் கொஞ்சம் குறைச்சிக்கலான்னு இருக்கேன். அட லூசு தன்வி, அம்மா எதுவுமே நினச்சிக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் அத்தையும் மாமாவும் நம்ம சின்ன வயசுலேருந்து பழகுறோம். அவங்களுக்கு நம்ம இப்படி தானே தெரியும் இல்லை, அப்புறம் என்னத்துக்கு அவங்க போய் ஏதாச்சும் நினச்சிக்க போகிறாங்க? அப்புறம் நீ சொன்னல மற்றவங்க முன்னாடியும் அதே மாதிரி கூப்பிட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு. நீ தான் கூப்பிட போகிற, வேற யாரும் என்ன அப்படி கூப்பிட போகிறது இல்லையே. அப்படியே மற்றவங்க யாராச்சும் கூப்பிட்டாலும் நீ என்ன சும்மா விட்டுறியா என்ன? நான் என்னன்னு போய் கேட்கறதுக்கு முன்னாடி நீ போய் சண்டை போட மாட்டேன் அவங்கக்கிட்ட என்று மீரா தன்வியிடம் கேட்டாள். மற்றவங்க உன்னை அப்படி கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது தான். ஆனால் இருந்தாலும் ஆஃபீஸ்லேயும் நான் மற்றவங்க முன்னாடி அப்படியே தானே கூப்பிடுறேன். அவங்க அதை வச்சு உன்னை ஏதாச்சும் கிண்டல் பண்ணாங்கன்னா? இங்கே பாரேன் தன்வி, ஃபஸ்ட்டு வந்து நான் சின்ன வயசில் அந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு கொழு கொழுன்னு இருந்தேன்னு நீ எனக்கு தக்காளின்னு பேர் வச்ச. உனக்கு நான் சின்ன வயசில் இருந்தது பிடிச்சதுனால வந்து இப்பயும் அதே மாதிரி கூப்பிட்றேன். அப்படியே மற்றவங்க கூப்பிட்டாலே நான் ஒன்றும் சப்பியாக ஒன்றும் இல்லை இப்போ. அதுவும் இல்லாமல் மற்றவங்க யாரும் கூப்பிட மாட்டாங்க. மற்றவங்க அந்த பேரை வச்சு கூப்பிட நீ யாராச்சும் விட்டுருவியா என்ன? அது எப்படி நான் விடுவேன்? அது நான் வச்சிருக்கிற செல்ல பேர், அது நான் மட்டும்தான் கூப்பிடுவேன் என்று தன்வி மீராவிடம் கூறினாள். அப்புறம் என்ன, நீ வச்சிருக்க செல்ல பேர் நீ மட்டும்தான் கூப்பிட முடியும். அப்புறம் நீயும் மற்றவங்களுக்காக வந்து நான் கூப்பிட மாட்டேன் மற்றவங்க முன்னாடி, நீயும் நானும் மட்டும் இருக்கும்போது மட்டும் கூப்பிட்டுக்கிறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதனால நீ மற்றவங்கள பற்றியெல்லாம் யோசிக்காத, நீ எப்பயும் போல நீயா இரு. எனக்கு அதுதான் உன்கிட்ட பிடிக்கும். நீ என்றைக்குமே உன்னை மாற்றிக்காத, சரியா? என்று மீரா தன்வியிடம் கேட்டாள். சரி தக்காளி, இனிமே நான் வந்து யாருக்காகவும் என்னை மாற்றிக்க மாட்டேன், ஓகேவா? இருவரும் அலுவலகத்தை சென்றடைந்தனர். என்னப்பா அதிசயமாக இருக்கு, மழை வருதா என்ன வெளியில் என்று தன்வியின் பக்கத்தில் அமரும் அவர்களின் தோழி கேட்டா. இல்லையே, மழையெல்லாம் பெய்யலே, அதுவும் மேகமூட்டமாக கூட இல்லை என்று தன்வி பதில் கூறினாள். தன்விமா, அவள் உன்னை கிண்டல் பண்ணுறா, அது கூட தெரியாமல் நீ வந்து அவளுக்கு ஆன்சர் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்க என்று மீரா தன்வியிடம் கூறினாள். தன்வி அவளது பக்கத்தில் அமரும் தோழியை ஒரு ஓரப்பார்வை பார்த்தாள். அவளது தோழி அதற்கு சிரித்து கொண்டே, பின்ன என்ன 2 பேரும் கரெக்ட் டைமுக்கு வரீங்க 2 நாளா? அதான் மழை ஏதாச்சும் வருதா அப்படின்னு பார்க்க சொன்னேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, மேனேஜர் சார்கிட்ட நீ ஏன் திட்டு வாங்க போகிற? நாங்கள் தானே திட்டு வாங்க போகிறோம். அதனால தான் ஒரு 2 நாளாக உருப்படலான்னு வந்து சீக்கிரமாக வந்துட்ருக்கோம். ஆனால் நான் சீக்கிரமாக வந்தால் மட்டும் யாருக்குமே வந்து பிடிக்க மாட்டேங்குதோ. பேசாமல் மேனேஜர் சார்கிட்ட நீ சொல்லி பெர்மிஷன் வாங்கித்தான், ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வர என்று தன்வி அவளது தோழியிடம் பேசிக்கொண்டிருந்தாள். எனக்கு அந்த தைரியம் இருந்தால் நானே பெர்மிஷன் வாங்கி லேட்டாக வர மாட்டேனா? அப்புறம் என்ன, பேசாமல் வேலையை பாரு என்று தன்வி கூறிவிட்டு அவளது வேலையை செய்து கொண்டிருந்தாள். இவ்வாறு 2 நாட்களும் உருண்டோடி வெள்ளிக்கிழமை ரீயூனியனுக்கான நாளும் வந்தது. இன்று மாலை ரீயூனியனுக்கு செல்ல இருப்பதால் இருவரும் விரைவாகவே தங்களின் மேனேஜரிடம் கூறிவிட்டு வீட்டிற்கு வந்தனர். சரி தக்காளி, நீ ரெடி ஆகிட்டு வீட்டுக்கு வந்துரு. ஸ்கூட்டி ரெடி ஆயிடுச்சுல்ல? அதெல்லாம் இப்போயும் ரெடி ஆயிடுச்சு தன்விமா. அப்போனா நீ ஸ்கூட்டியில் வந்துரு. அப்புறம் அங்கேருந்து நம்ம ஆட்டோவில் அப்பா கூட ஒன்றா போயிடலாம் ரெஸ்டாரண்ட்க்கு.
சரி, நான் ரெடியாகி வந்துடுறேன். ஆனால் தயவு செஞ்சு தன்வி, நீ சீக்கிரமாக ரெடியாயிரு. எப்பயும் போல் லேட் பண்ணிடாத. 5 மணிக்கே எல்லாரையுமே அங்கே வர சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் நம்ம ஒரு 5:30 இல்லை ஒரு 6 மணிக்காச்சும் அங்கே போயிடுவோம். ஐயோ கவலைப்படாத தக்காளி, நான் இன்னைக்கு சீக்கிரமாக ரெடி ஆயிடுறேன். இல்லை தன்விம்மா, நீ நார்மலான ட்ரெஸ் போட்டு ரெடியானாலேயே லேட் பண்ணிடுவ. இன்னைக்கு அதுவும் இல்லாமல் saree வேற கட்ட போகிற, அதான் நான் யோசிக்கிறேன். அடியே தக்காளி, நானா saree கட்ட போகிறேன்? அம்மா தான் கட்டி விட போகிறாங்க. அதனால நான் சீக்கிரமாக ரெடி ஆயிடுவேன். நீ ரொம்ப பேசிகிட்டு இருக்காது. இங்கே பாரு, டைம் ஆகுது. நீ போய் ரெடியாகி போ. நீ வர்றதுக்குள்ளே நான் டான்னு ரெடியாக இருப்பேன். நீ சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வந்தா சரிதான் என்று தன்வி மீராவிடம் கூறினாள். சரி, நீ கிளம்பு, போய் ரெடியாக போ என்று மீரா தன்வியிடம் கூறிவிட்டு அவளது வீட்டிற்குள் சென்று விட்டாள். தன்வியும் அவளது வீட்டிற்கு வந்தாள். 1/2 மணி நேரம் கழித்து மீரா தன்வியின் வீட்டிற்கு வந்தாள். அடடா மீரா, நீயா இது? ஏன் அத்தை, நல்லா இல்லையா? அழகா இருக்கடா, அதான் கேட்டேன். இந்த புடவை நல்லா இருக்குமா உனக்கு? என்ன 2 பேரும் பேசி வச்சு ஒரே கலரில் கட்டியிருக்கீங்களா? ஆமாம் அத்தை, 2 பேரும் ஒரே கலரில் கட்டிட்டு போனால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதான் 2 பேரும் ஒரே கலர் கட்டியிருக்கோம். சரி அத்தை, தன்வி ரெடி ஆயிட்டாலாம்? மேலே ரூமில் தாம்மா இருக்கா. இப்போ தான் saree கட்டி விட்டு வந்தேன், போய் பார்ப்போ. மீரா தன்வியின் அறைக்கு சென்றாள். ஹலோ மேடம், உள்ளே வரலாங்களா? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க என்று மீரா வெளியிலிருந்து குரல் கொடுத்தான். உள்ளே வா தக்காளி, கதை ஓப்பனில் தான் இருக்குது. அவ்வளோதான், இரு, பொட்டு மட்டும் வச்சுக்கிறேன், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, கிளம்பிடலாம் என்று தன்வி மீராவிடம் கூறினாள். சரி பொறுமையாகவே கிளம்பு, டைம் இருக்கு, இன்னும் பொறுமையாகவே கிளம்பலாம் என்று மீரா கூறினாள். தக்காளி, அழகா இருக்கடி நீ இந்த சேரீயில் பார்க்க. என்ன லேட் ஆயிடுச்சுன்னு ஐஸ் வைக்கிறியா? அதான் நான் சொன்னேனே, இன்னும் டைம் ஆகலை, இன்னும் நிறைய டைம் இருக்குது, அதனால நீ ஐஸ்லாம் எனக்கு வைக்காத. லூசி, உண்மையை சொன்னேன், ஐஸ் வைக்கிறேன்னு சொல்கிற. அழகா இருக்க உண்மையாலுமே இந்த சேரீயில். அப்படியா? நிஜமாவே அழகா இருக்கனா? இல்லை, கேவலமாக இருக்க. ச்சே, உன்கிட்ட போய் சொன்னேன் பார்த்தியா, என்ன சொல்லணும். சரி தக்காளி, கிளம்புவோமா? அவ்வளோதானா, ரெடி ஆகிட்டியா, போலாமா என்று மீரா தன்வியிடம் கேட்டான். அவ்வளோதான், கிளம்பலாம். நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா தன்வி? சொல்லு. நீ இந்த சேரீயில் நல்லா இல்லையா? சொல்ல விட ஃபஸ்ட்டு. சொல்லு. இந்த சேரீயில் அழகாக இருக்கு. நிஜமாவே அழகாக இருக்கண்ணா? ஆமாம், உண்மையாலுமே அழகாக தான் இருக்கு. சரி போனால் போது, நீயும் இந்த சேரில் அழகாக தாண்டி இருக்க தக்காளி. என்ன நான் சொன்னேன்னு பதிலுக்கு சொல்லணும்னு சொல்கிறியா? அட லூசு தக்காளி, நான் வந்த உடனே என்ன சொன்னேன் உன்கிட்ட? அழகாக இருக்குன்னு தானே சொன்னேன் இந்த சேரீயில். அப்புறம் எப்படி நான் நீ சொன்னன்றதுக்காக பதிலுக்கு சொல்லுவேன்? சரி தன்வியமாக போகலாம். இருவரும் கீழே இறங்கி வந்தனர். இவர்கள் ஒன்றாக கீழே இறங்கி வருவதை பார்த்து ராணி அப்படியே நின்று கொண்டிருந்தார். தன்வி ராணியின் அருகே வந்து, மா என்ன எங்கள் அழகில் அப்படியே மெய்மறந்து சொக்கி போய் நிற்கிறியா? உண்மையாலுமே அழகாக இருக்கீங்க 2 பேரும் தன்வி. நீங்கள் 2 பேரும் கீழே இறங்கி வரும்போது ஏதோ அக்கா தங்கச்சி இறங்கி வர்ற மாதிரியே இருந்துச்சு. 2 பேரும் பார்க்க லைட்டாக ஒரே மாதிரி இருக்கீங்க. யார், இந்த தக்காளியும் நானுமா? ஆமாம் தன்வி. சரிம்மா, தக்காளி பார்க்க எனக்கு அக்கா மாதிரி இருக்காளா இல்லை தங்கச்சி மாதிரி இருக்காளா? அவள் தான் அக்கா மாதிரி இருக்கா. ஏன்னா அவள் தான் எப்பவுமே உன்னை பொறுப்பாக பார்த்துப்பா, பொறுப்பாக நடப்பா. நீ எப்போ பார் சின்ன பிள்ளை மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு தான் தெரிவ வாய் பேசிட்டு. மீரா தன்வியின் காதருக்கே வந்து, இந்த பல்ப் உனக்கு தேவையா? பேசாமல் சைலண்ட்டாக இருந்துக்கலாமா? அக்கா தங்கச்சின்னு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்கன்னா அப்படியான்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருந்துடணும். இந்த மாதிரி கொஷின் கேட்டால் இந்த மாதிரி தான் பல்ப் கொடுப்பாங்க. ராணி அத்தையாச்சே, அப்புறம் எப்படி எனக்கு பல்ப் கொடுக்காம இருப்பாங்க என்று தன்வி மீராவின் காதருகில் கூறினார். என்ன 2 பேரும் ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க என்று ராணி கேட்டார். அப்படிலாம் ஒன்றும் இல்லத்த. நீங்கள் வேற இவளை தங்கச்சின்னு சொல்லிட்டீங்களா? அதான் என் தங்கச்சி எவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். யாரு நீ? அவளுக்கு பொறுப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்த, அதை என்ன நம்ப சொல்கிற என்று ராணி கேட்டார். சரிம்மா, இதெல்லாம் இருக்கட்டும், அப்பா வர சொல்லிட்டியா? அப்பா எப்போ வருவார்? மீரா வீட்டுக்கு வந்த உடனே வர சொல்லிட்டேன், அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவார், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். சரி, 2 பேருக்கும் ஏதாச்சும் சாப்பிட்டு எடுத்துகிட்டு வரட்டுமா? நீ வந்த உடனே ரெடியாக போயிட்ட என்று தன்வியிடம் கேட்டார்.
மீரா நீயாச்சும் ஏதாச்சும் சாப்பிட்டியா இல்லை நீயும் வந்த உடனே ரெடியாக போயிட்டியா? அம்மா சாப்பிட்டுட்டெல்லாம் உட்காந்துருந்தோன்னு வச்சுக்கோயேன், இவ்வளோ நேரத்துக்கு ரெடியாக இருக்க மாட்டோம். இப்போ தான் வந்து நான் குளிக்கவே போயிருப்பேன், அப்புறம் சாப்பிட உட்காந்துருந்தேன்னா. எனக்கு தெரிஞ்சு தக்காளியும் சாப்பிட்டுக்க மாட்டா, வேணா நீ கேட்டு பாரு. அப்படியே மீரா நீயாச்சும் சாப்பிட்டியா இல்லையா? இல்லத்த நானும் சாப்பிடல. அதான் தன்வி சொன்னாலே அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் சாப்பிட உட்காந்துருந்தோம்னா எவ்வளோ லேட்டாக பேசிகிட்டே சாப்பிடுவோன்னு உங்களுக்கே தெரியும் இல்லை? 2 பேரும் ஒன்றா இருந்தால் பேசிகிட்டே சாப்பிடுவோம், அப்படி இல்லாட்டி ஃபோன் பார்த்துட்டே லேட்டாக சாப்பிடுவோம். அதனால லேட் ஆயிரும்ன்ட்டு ரெடியாக போயிட்டோம் அத்தை. சரி ஆளுக்கு ஒரு தோசை ஊற்றிட்டு வரேன், சாப்பிட்றீங்களா? அங்கே எவ்வளோ மணிக்கு சாப்பிடுவீங்களோ என்னவோ. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அத்தை. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, அங்கேயே சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நாங்கள் அங்கேயே சாப்பிட்டுக்கிறோம். அங்கே எவ்வளோ மணிக்கு சாப்பிடுவீங்களோ என்னவோ. ஒழுங்காக 2 பேரும் உட்காருங்க, நான் போய் தோசை ஊற்றி எடுத்துகிட்டு வரேன் என்று கூறிவிட்டு ராணி சமையலறைக்கு சென்று விட்டார். சிறிது நேரம் கழித்து 2 தோசைகளை தட்டில் வைத்து கொண்டு வந்தார். நீங்கள் சாப்பிட்டா லேட்டாகவும் ஆக்காட்டுங்க, நானே ஊட்டி விட்டுறேன் என்று கூறி தன்வி மற்றும் மீரா இருவருக்கும் அவரே தோசையை ஊட்டிவிட்டார். பாருங்க, அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ பசியாக இருந்திருக்கீங்க. இருங்க, இன்னும் 2 தோசை எடுத்துகிட்டு வரேன். ஐயோ அத்தை, அதெல்லாம் வேண்டாம் விடுங்க, இதுவே போதும். நீ சும்மா இருடா மீரா, நான் ஏற்கனவே தோசையை ஊற்றி வச்சிட்டேன், அங்கே போய் எடுத்துகிட்டு வரதில் எவ்வளோ நேரம் ஆகிடப்போகுது என்று கூறிவிட்டு மீண்டும் சமையலறைக்கு சென்று தோசைகளை எடுத்து வந்து இருவருக்கும் ஊட்டிவிட்டார். அவர்கள் தோசையை உண்டு முடிக்கவும் முருகன் வீட்டிற்கு வரவும் சரியாக இருந்தது. அவ்வளோதான், இது சாப்பிட்றதுக்கு 2 பேருக்கும் இவ்வளோ அக்கப்போரு. ரெடி ஆயிட்டீங்களாடா, போலாமா என்று தன்வி மற்றும் மீராவிடம் முருகன் கேட்டார். ரெடி ஆயிட்டோம்ப்பா, ரெடி ஆயிட்டோம் மாமா, போலாம் என்று இருவரும் கூறினர். சரி பார்த்து போயிட்டு வாங்க. கிளம்பும்போது மீரா உங்கள் மாமாவுக்கு தான் ஃபோன் பண்ணணும், நீங்களா கிளம்பி வரோம் அப்படி இப்படின்ட்டு எதுவும் பண்ணாதீங்க. சரிங்க மாமாக்கே கால் பண்ணி நாங்கள் 2 பேரும் மாமாவோட ஆட்டோவிலே வரும்போது வந்துடுறோம், ஓகேவா? சரி பார்த்து போயிட்டு வாங்க என்று ராணி கூறினார். இருவரும் முருகன் ஆட்டோவில் ஏறி அமர்ந்தனர். தன்வி மற்றும் மீரா தன்வியின் அப்பாவின் ஆட்டோவில் பயணிக்க ஆரம்பித்தனர். இந்த ஆட்டோ பயணத்தில் தன்வியின் நினைவலைகளும் பின்னோக்கி அவளது பள்ளி பருவத்திற்கு சென்றது. மீரா மற்றும் தன்வி இருவரும் சிறு வயதிலிருந்தே தோழிகளாக பழகி வருகின்றனர். பள்ளிக்கு செல்லும்போது கூட இருவரும் ஒன்றாகத்தான் சென்று வருவர். மீராவின் வீடும் தன்வியின் வீடும் ஒரு தெரு தள்ளிதான் இருப்பதால் அடிக்கடி மீரா தன்வியின் வீட்டிற்கும் தன்வி மீராவின் வீட்டிற்கும் எளிதாக சென்று வருவர்.